இதில் 3 கேட்டகரி வருவான். அப்போ கர்மாவில் என்ன வரும் அப்படின்னா 1 2 3. 1 100% குணமாகணும், இல்லை 100% 0 குணமே ஆகக்கூடாது. அது அப்படி அடுத்த லைஃபுக்கே கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் கர்மா அவ்வளோ இருக்கு, அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கோம் நாம. அடுத்த லைஃபுக்கு கொண்டு, இந்த லைஃப்ல கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2. 3வது பார்ஷியல் ஒரு பர்சன்டேஜ், 40% 50% கியூர் ஆகலாம். சரியா? 100% கியூர் ஆகும், 0% கியூர் ஆகாது. ஃபுல்லாகவே சஃபர் தான் ஆகணும். பிகாஸ் அடுத்த ஜென்மம் இன்னும் 4 ஜென்மத்துக்கு கஷ்டப்பட்டே ஆகணும். அப்புறம் தான் கழியும், 5வது ஜென்மத்து தான் கழியும். அப்படி இருக்கும். இல்லை பார்ஷியலாக குறையும். இதில் வந்து ஒரு 50-60% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பேலன்ஸ் 40 அடுத்த லைஃப் கேரியர் கொண்டு போகணும். இதில் அவருக்கு தான் லைஃப், அவ்வளோதான். இப்போ கொண்டு வந்துக்கிறது அவ்வளோதான், இவ்வளோதான் கொண்டு போகணும். இதுக்கு மேலே அடுத்து கொண்டு போகணும். இந்த 3 கேட்டகரி. இதே தான் லைஃப்ல ப்ராப்ளமும். லைஃப் ப்ராப்ளம் நான் சொல்றது வந்து டிசீஸ் சொல்றேன். டிசீஸ் மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம், ஒரு ஏ டு செட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இந்த லைஃப்ல முழுமையாக அவர் வெளிவர வேண்டும். முழுமையாக 100% வெளியே வந்துடணும். அந்த ப்ராப்ளத்தை அடுத்த லைஃப் கேரியர் கொண்டு போகும். இதில் போகவே முடியாது, அப்படியே தான் இருக்கும். இல்லை அந்த ப்ராப்ளம் ஒரு பாதி சால்வ் ஆகும், மிச்சம் பாதி அப்படி தான் இருக்கும். நிறைய வருதான். ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவி உறவு எடுத்துக்கோங்களேன். கணவன் மனைவி உறவே இருக்கு. இப்போ இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து இந்த லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் மாறிடுவார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி மாறிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் 100% மாறிடுவார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி 100% மாறிடுவாங்க. இது ஒன்று. இல்லை நீங்க பாஸ்ட் லைஃப்ல நிறைய கர்மா வச்சிருக்கிறீங்க. இந்த லைஃப்ல உங்க கணவனையும் மனைவி மாற்றவே முடியாது. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க, அப்படிதான் ஓரி அடியே ஆகணும். அடுத்த லைஃப்லயும் இப்படிதான் இருக்கும். இன்னும் 2 பேரும் இருக்கும், இன்னும் இருக்கும். அப்போ இதுல 0 இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல 0 தான் கிடைக்கும். அப்போ மாறவே முடியாது, மாற்றவும் மாட்டாங்க. அது அப்படியே வாழ்ந்து அப்படியே போக வேண்டியதுதான். இது ஒண்ணு. இதுல ஒரு பார்ஷியலா மாறுவார். கணவனோ மனைவி யாரா இருந்தாலும், ஆப்போசிட் செக்ஸ் யார், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும், கணவனா மனைவி இருந்தாலும், இந்த லைஃப்ல ஒரு பாதி தான் மாறும். ஒரு 50 மாறுவாங்க, 60 மாறும், அவ்வளவுதான். அப்புறம் இப்படியே ஒரே தான் கால் தாழணும். இந்த லைஃப்ல இப்படிதான். அதுக்கு பிறகுதான் வந்து அடுத்த பிறகு தான் வரும். இன்னும் 2-3 பேர் கழிந்த பிறகுதான் உங்களுக்கு அந்த சந்தோஷப்படுவதற்கான அந்த கணவனோ சந்தோஷப்படுவதற்கான அந்த மனைவியோ முழுவாக அமைவாங்க. பிகாஸ் நம்ம அந்த கர்மா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி, நோய்களுக்கும் சரி.